ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், என்னடா தரையில் பார்த்ததெல்லாம் திரையில் வருது அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டோட நிலமை. திரையில் பார்த்ததெல்லாம் தரையில் வந்துருச்சு. எனக்கெலாம் சர்க்கார் மூவியை நிஜத்திலே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்மளும் அதில் உள்ள ஒரு ஆளாக ஆகிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை விஜய் சார் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ஃபைனலி அவரும் சிஎம் ஆகிட்டாரு. சிஎம் ஆக்கிட்டோம் நம்ம. ஓகே, சிஎம் ஆயிட்டாரு, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்களை சிஎம்மாக ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டு வரல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சிஎம்மாக இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டதை விட அதிகமாக பொதுமக்களாகிய நம்ம, அதை குறிப்பாக டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ஆகிய அவர் நம்மளை ரூல் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு வர வச்சுருக்கோம். இப்போ ஆப்போசிட் பார்ட்டி அத்தனை பேரும், அதாவது லொட்டு லொசுக்குன்னு சொல்கிற மாதிரி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம கீழே விழுகணும், விஜய் அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தரணும், ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு நிறையா பேர் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களே விஷயத்தை கேட்டும் பண்ணுவாங்க. இப்போ விஜய் அண்ணா, உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன். நம்ம ஆட்சியில் இப்போ வரப்போகிற 5 வருஷத்தில் தப்பே நடக்காது அப்படின்லாம் சொல்லலை. தப்புகள் நடக்கும். ஆனால் அந்த தப்பு நடந்த பிறகு அதுக்கான தண்டனையை உடனடியாக அதை நீங்கள் செயல்படுத்தணும். செயல்படுத்துறத மறைமுகமாக வைக்காமல் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க, தப்பு செய்கிறதுக்கான தண்டனை டிவிக்கு ஆட்சியில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது. ப்ளீஸ் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க. ஏன்னா என்னோடய சின்ன வயசுலலாம் நான் 9 o'clock வரைக்கும் வெளியில் விளாண்டுருக்கேன். பட் இப்போ என் பசங்களை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா டே டயத்தில் கூட நான் வெளியில் அனுப்ப முடியல. அந்த மாதிரி இருக்குது நம்மளோட தமிழ்நாடு. உங்களோட ஆட்சியில் அது மாறும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.